Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Oli Tech channel. நான் சுகுமார். vivoவோட V series அப்படினாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் புதுசா எடுத்துட்டு வருவாங்க. குறிப்பா கேமரா அப்படினு சொல்லலாம். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தோம் அப்படினா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவே பாத்தீங்க அப்படினா ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. vlog சேனல்ஸ்க்குலாம் ரியலாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரியே பாத்தீங்க அப்படினா இந்த தாட்டி vivo V21 எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படினா புதுசா சில இம்ப்ளிமென்ட்லாம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். and அது மட்டும் இல்லாம இது ஒரு குயிக் இம்ப்ரஷன் மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரமே நம்மளோட சேனல்ல வரப்போகுது. கண்டிப்பா அதுல இன்னும் நிறைய டீடைல்ஸோட அந்த வீடியோ நீங்க வந்து பார்க்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அப்படி போஸ்ட் பண்ணிருந்தேன் அப்படினா லிங்க்கும் கொடுக்குறேன். ஏன்னா அந்த வீடியோ ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாக்ஸோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா வி ஷேப்பில் நல்லா ப்ளூ கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஷோகேஸில் கூட வைக்கலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு டிசைனு. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் ஒரு 3 ஃபீச்சர்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் பாட்டமில் சார் வேல்யூ, ப்ரைஸ் என்ன, மாடல் என்ன, ரேம் வேரியன்ட் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். அது கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. விவோவில் கொடுக்குற கேஸ் பார்த்திங்க அப்படின்னா செம்ம டைட்டாக இருக்குது, போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிம் எஜெக்டர் டூல் அண்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜ் போகிறதுக்கான FlashCharge 2.0 33 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே ஹெட்ஃபோனு கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோனோட பின் டைப் பார்த்தீங்கன்னா 3.5ல இருக்கும். பட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக்கே கிடையாது. ஸோ அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன அடாப்டருமே கொடுத்துருக்காங்க. டைப் சி டு 3.5 ஆடியோ கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கும். ஸோ இது மூலியமாக நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இதோட டிசைனாகவும் இருக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக டிசைனும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய சைடு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். பட் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டான டிசைனாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக மற்ற ஃபோனில் கர்வாக இருக்கும், இந்த ஃப்ளாட்டும் வந்து கையில் ஹோல்டு பண்ண நல்லாவே இருக்குது. அண்ட் பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான டிசைனாக கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷில் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறது டஸ்க் ப்ளூ அப்படின்றது தான். இந்த ப்ளூ கலரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடில் பிளாக்காக இருக்கிற மாதிரி, லைட்டு படுற இடம்லாம் ப்ளூவாக இருக்கிற மாதிரி கிரேடியன்ட் ஃபீல்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெட்ஜஸ்லாம் வந்து எதுவுமே வந்து படலை அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா தான் கை வச்சாலும் கூட. அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.29 mm, வெயிட் பார்த்தீங்கன்னா 176 கிராம் வெயிட். ரொம்ப கம்மியான வெயிட்டில் ஒரு ஃபோன் வேணும், திக்னஸ் கம்மியாக கையில் ஹோல்டு பண்ணலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே சமயம் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேறு, சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கூட நல்லாவே காம்பேக்டாக இருக்குது. ஓவராலாக டிசைன் அண்ட் லுக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. திக்னஸ் கம்மியாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குது, சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு பக்காவான டிசைன் அப்படின்னே சொல்லலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இந்த வாட்டர் ட்ராப் நாச் மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ப்ளஸ் வந்து ஓஎஸ் சப்போர்ட்டோடு இருக்கிறது தான் வந்து காரணம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் அண்ட் பாட்டமில் கொஞ்சம் பெசல்ஸ் வந்து பெருசாக தான் இருக்குது. மற்றபடி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஓகே அப்படின்னே சொல்லலாம். டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.44 inch AMOLED ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. இந்த இடத்துல விவோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ்லாம் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. 120 Hzலாம் பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை, 90 Hz வந்து நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் இதில் HDR10+ சப்போர்ட்டோடையும் வந்து வருது. பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டோர் அவுட்டோர் எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்னஸ் அவுட்புட் தான் கொடுக்குது. அதில் எந்த ஒரு குறையும் பெருசாக சொல்ல முடியாது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் 5G சப்போர்ட்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எந்த ஒரு பட்டனுமே கொடுக்கல. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் செக் பண்ணும்போது நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அதே போல் நம்ம ஃபேஸ் அன்லாக்குமே யூஸ் பண்ணிக்க முடியுது.
இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை விட ஃபேஸ் அன்லாக் ரியலாகவே செம ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 63% வரும் அப்படின்றாங்க. 100 வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதும் கண்டிப்பாக நான் ஃபுல் ரிவ்யூ போடும்போது போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன் டே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் பேட்டரி லைஃபை. அதையுமே நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ அப்போ சொல்கிறேன். எந்த அளவுக்கு டிசைன் எனக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருந்ததோ அதே அளவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸும் புதுசாக சில இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா அப்படின்னாலே 4 விஷயம் செம இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்பச்சர் வேல்யூ 2ஓட. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் தான் வரும். இந்த ஆட்டோ ஃபோக்கஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கையை எந்த டிஸ்டன்ஸில் வச்சாலுமே கரெக்டாக உங்களையே டார்கெட்டடாக ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நீங்கள் டோட்டலாக பிளர் ஆகவே மாட்டீங்க. ஷார்ப்பான இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நார்மல் ஃபோன்ஸ்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டார்கெட்டடாக பேக் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும்னாலுமே பண்ணலாம். விளாக்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோஸ் செல்ஃபி அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்டோட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வரக்கூடிய ஃபோனில் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவில் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வரக்கூடிய மோஸ்ட்லி ஃபோன்ஸில் EIS சப்போர்ட்டோட தான் வரும். நார்மலாக உங்கள் வீடியோ கொஞ்சம் கிராப் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கையை அதிகமாக ஷேக் பண்ணீங்கன்னா ஷேக்கிங் ஃபோட்டோவில் தெரியும். பட் இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸே உங்களுக்கு கிம்பிள் மாதிரி ஒர்க் ஆகும் 4 ஆக்சிஸில். இதனால் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நான் படியில் நடந்து போகிறேன் அப்படின்னும் போது கூட பெருசாக எந்த ஒரு ஷேக்கிங் இருக்கிற மாதிரியே இருக்காது. நல்லாவே ஸ்டெபிலைஸாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக பேக் சைட் கேமராவில் தான் கொடுப்பாங்க. இப்போ செல்ஃபிலே கொடுத்தது ஒரு பெரிய இம்ப்ளிமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நிறையா ஃபோன்ஸில் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன், எங்கனாவது வெளியில் போகிறீங்க நைட்டில் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னும் போது நார்மல் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருட்டாக என்ன இருக்குது அப்படின்றதே தெரியாது. பட் இதில் நைட் மோட் தனியாக கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்குன்னு. இது ரெண்டையும் நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லாவே பிரைட்டாக காமிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதுவும் நான் குறிப்பாக இந்த வீடியோ எத்தனை மணிக்கு எடுத்தேன் அப்படின்றதையுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை மணிக்கு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. நல்லாவே இருக்குது நைட் செல்ஃபியுமே இன்னும் ஃபுல் ரிவ்யூ அப்போ இன்னும் கிளியராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் 4வது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விவோவில் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃப்ளாஷ் லைட் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக கொஞ்சம் சாயங்காலம் நைட் டைம்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப இருட்டாக இருக்குது, பேக்ரவுண்டும் நல்லா தெரியணும் அப்படின்னா நைட் ஃபோட்டோலேயே இந்த ஃப்ளாஷை எனேபிள் பண்ணி எடுக்கும்போது ரியலாகவே கொஞ்சம் ஷார்ப்பான இமேஜஸ் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக லைட் கண்டிஷன் சுத்தமாக இல்லாத இடத்துல தான் எடுத்தேன். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்த ஃப்ளாஷோட நைட் மோடு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் நிறைய சாம்பிளோட ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா. இதுலேயும் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, நார்மலாக வந்துடும். இதுலேயும் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால ஃபோட்டோஸ் எடுத்தாலும் வீடியோஸ் எடுத்தாலும் நல்ல ஒரு அவுட்புட் தான் வரும். இந்த ஃபோட்டோ சாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில கம்பேரிசனோட பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வைடு கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கேமராவை யூஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ஃபோட்டோ போர்ட்ரேட் ஃபோட்டோவாக எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது 2-in-1 பர்பஸாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3வது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குமே உதவாத ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய அவுட்புட்லாம் படு கேவலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் கேமராஸ் அப்படின்னு டோட்டலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய 64 மெகா பிக்சலும் அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிளும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த மேக்ரோவை கணக்கில் எடுத்துக்காதீங்க. OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ஃபன் டச் OS 11.1 ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கும் கூட. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அனிமேஷன் ப்ளஸ் டார்க் மோடுமே ரொம்பவே நல்லா இருக்குது. கேமிங் மோட் ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றபடி இதில் தேவையில்லாத ஆப்ஸ் பெருசாக ப்ளோட்வேர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அமேசான் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஆப்ஸ் அண்ட் ஹாட் கேம்ஸ் அப்படின்னு 2 ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்க அப்படின்னா சில சஜஷன் தேவையில்லாமல் கொடுப்பாங்க. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான OS அப்படின்னே சொல்லலாம். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட 800U அப்படின்ற ஒரு 5G ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் இன்னும் நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஃபஸ்ட் டைமாக இந்த ஃபோனில் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னும் போது நான் இதுக்கு முன்னாடி எந்த ஃபோன்லையும் டெஸ்ட் பண்ணாதனால எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்லணும். ஜென்ரலாக வீடியோக்காக கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயும் லேக் இருக்கிற மாதிரிலாம் பார்க்கல. நல்லா ஹையர் அண்ட் கேம்ஸ் கூட நம்மளால் ப்ளே பண்ண முடியுது. ஸோ ஃபுல் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையுமே பார்க்கலாம். ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது
8GB ரேம் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம விவோ ஃபோன் ஐக்யூ ஃபோன்லாம் பார்த்த மாதிரி விர்ச்சுவல் ரேம் இதுலேயுமே வந்து 3GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜையே வந்து ரேமாக ஒரு 3GB கன்வெர்ட் பண்ணி 8GB + 3GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11GB வந்துட்டு உங்களுக்கு ரேமாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த ஃபோனோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்த்தோம். இன்னும் நான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணல. ஃபுல்லாக எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது, ட்ரெயின் ஆகுதுன்ற எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ இப்போ இன்னும் கிளியராக சொல்கிறேன். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போயே எனக்கு வந்து தெரியாது. சரி, ஃபுல் ரிவ்யூ தான் போட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ குயிக்காகவே வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் ஒலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.